முருகா. என் அன்பு பிள்ளையே, நாளை ஞாயிற்றுக்கிழமையில் மிக பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உன்னை தேடி வரும். கடைசி கட்டம்தான் இது உனக்கு. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. நீதானே அப்பாவிடம் அனுதினமும் என் பிரச்சனைகள் எப்போது தீரும், ஏன் இன்னும் அப்பா எனக்காக மனம் இறங்கவில்லை என்று உன் இதயத்தில் நீ வலியுடன் அழுக்கின்றாய். எனக்கு தெரியும் பிள்ளையே, உன் வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கும் கர்ம வினைகள் தான் உனக்கான நன்மை வந்து சேராமல் தடுத்து நிற்கின்றன. அதனால் தான் நான் உனக்கு தாங்கும் மன வலிமையையும் பொறுமையையும் கொடுத்து வருகின்றேன். இப்பொழுது அந்த கர்மத்தின் பிடி கரைந்து கொண்டு இருக்கின்றது. பொறுத்து நில் தங்கமே. உன் கண்ணீரின் விலை நான் அறிவேன். நீ நம்பிக்கையோடு என் திருவடியை பிடித்துக்கொள். உனக்கான புது வாழ்க்கை நிச்சயமாக வரப்போகின்றது. நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு. உனது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து என்னை அலை. வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் தேவை இல்லை தங்கமே. உன் தாயை எவ்வாறு அன்போடு நம்பிக்கையோடு உனது தேவைக்காக அழைப்பாயோ அதுபோல என்னை அழைத்தால் போதும் தங்கமே. வீட்டில் இருந்தபடியே ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைத்து முருகா அப்பா என்று கூப்பிடு. நான் உடனே உனக்காக வருவேன். உன் கண்ணீரை எனது காணிக்கை, உன் உண்மையான பாசமே எனது பூஜை. மனமாற என்னை நினைத்தால் நான் உன்னுள் தங்குவேன் தங்கமே. இப்போது சில கிரகங்கள் சரியான நிலையில் இல்லாததால் நீ செய்வது எல்லாம் கொஞ்சம் தடைப்பட்ட மாதிரி இருக்கும். காரியம் நடக்க போகும் நேரத்தில் தடை வரலாம், மனம் தளர்ந்து போகலாம். ஆனால் இதையெல்லாம் நீண்ட காலம் இல்லை தங்கமே. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கிரகங்கள் திசை மாறும். அப்போது உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். இப்போது நீ சிரமம் அனுபவிக்கிறதை போல தோன்றினாலும் பிறகு அதே காரியம் இரட்டிப்பு அளவுக்கு பலன் தரும். அதுவரை பொறுமையாக இரு. செய்யும் விஷயத்தை நிதானமாகவும் விவேகத்தோடு செய். நம்பிக்கை மட்டும் விட்டு விடாதே தங்கமே. உனக்கான கடைசி கட்டம் இது. உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகின்றது. நாளைய விடியலில் இன்ப அதிர்ச்சி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. நீ இழந்ததை விட பெரியதாக கொடுக்க நான் தயார் செய்து வைத்து உள்ளேன். நல்லதே நடக்கும். ஓம் முருகா.